ஹார்ட் டிசீசஸ், பக்கவாதம், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான சீரியஸான டிசீசஸ் வர்றதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதை பற்றி இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் ஹிந்துஜா, எம்பிபிஎஸ், ஜென்ரல் ப்ராக்டிஷனர், அப்பல்லோ சுகர் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா இந்த மாதிரியான சீரியஸான டிசீஸ் வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதில் 5 கண்டிஷன்ஸ் சேர்ந்தது. முதல்ல வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கு மேலேயும் பெண்களுக்கு 85 சென்டிமீட்டருக்கு மேலேயும், அதாவது இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிறத சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ட்ரைகிளிசரைட்ஸுங்கிற ஒரு கொழுப்பு சத்து, அது 150க்கு மேலே இருக்கிறது. மூணாவது ஹெச்டிஎல்ங்கிற ஒரு நல்ல கொழுப்பு ஆண்களுக்கு 40க்கு கீழேயும் பெண்களுக்கு 50க்கு கீழேயும் இருக்கிறது. நாலாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அதாவது வெறும் வயிற்றுல பார்க்குற பிளட் சுகர் அளவு வந்து 100க்கு மேலே இருக்கிறது. அஞ்சாவது பிளட் ப்ரெஷர் 135/85க்கு மேலே இருக்கிறது. இந்த 5 கண்டிஷன்ஸையும் ஒரு சேர சொல்றது தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராமல் இருக்கிறதுக்கு டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கரெக்டான ஸ்லீப்பு, இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.